NaCl chemistry பார்க்க போற முதலாவது விஷயம் மெக்னீசியம் பிரித்தெடுப்பு. மெக்னீசியம் பிரித்தெடுப்புன்னு சொல்றோம் டவ் ப்ராசஸ். டவ் ப்ராசஸ் சொல்லலாம் டவ் முறையில மெக்னீசியத்தை பிரித்தெடுக்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம். அதுக்குரிய உபகரண அமைப்பு தரப்பட்டிருக்குது. என்னென்றால் காரிய அனோட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல உறுப்பு கொள்கலனை ஒரு கதவுட்டாக பயன்படுத்தி இருக்காங்க. காரியம் அனோட்டு உறுப்பு கதவுட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இங்க மின்பகு பொருளாக பாருங்க உருகிய மெக்னீசியம் குளோரைடு மின்பகு பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. காரிய அனோட் உறுப்பு கதவுட் உருகிய மெக்னீசியம் குளோரைடு மின்பகு பொருளாக பயன்படுத்தப்பட்டு இங்க என்ன செய்யப்பட போகுது? மின்பகுப்பு மேற்கொள்ளப்பட போகிறோம். இந்த மின்பகுப்பின் போது மெக்னீசியம் உருவாக்கப்படுகிறது. பாருங்க இந்த மெக்னீசியம் இங்க திரவநிலையில் சிறு சிறு கோளங்களாக நாங்கள் அகற்றி எடுக்கலாம். இதன் போது நடக்கிற ப்ராசஸ் எடுக்கலாம். உண்மையில மெக்னீசியம் அடங்கி இருக்கிற மூலப்பொருட்கள் புவியோடுல கூட காணப்பட்டாங்க. அதுல இருந்து நாங்கள் மெக்னீசியத்தை பிரித்தெடுக்கிறது கிடையாது. புவியோடுல அதிக அளவு மெக்னீசியம் இருந்தால் அதுல இருந்து நாங்கள் என்ன செய்யறது? மெக்னீசியத்தை கூட பிரித்தெடுக்கிறதே இல்லை. அப்ப எங்கிருந்து இந்த மெக்னீசியம் பிரித்தெடுக்கப்படுதுன்னு சொன்னால் பிரதானமாக கடல் நீரில் இருந்தால் இந்த மெக்னீசியம் பிரித்தெடுக்க நடக்குது. ஏனென்றால் அது லாபகரமாக கடல் நீரில் இருந்து இந்த மெக்னீசியத்தை பிரித்தெடுப்பதுதான் லாபகரமானது. அதுக்கு இன்னும் ஒரு இலகுவான வழி என்ன? நாங்கள் அந்த கரையுப்பு உற்பத்தி செய்வோம் தானே. கரையுப்பு உற்பத்தி செய்து கொண்டு வர இறுதி படியில வரப்போறதுதான் விட்ரேன் என்று சொல்லப்படுகிற வாயு திராவகம் என்று சொல்லுவோம். கரையுப்பு உற்பத்தியின் போது கடைசி படிகளில் வர விட்ரேன். இந்த தாய் திராவகம் என்று சொல்றது தாய் திராவகம். இந்த தாய் திராவகம் பிரதானமாக என்னத்தை கொண்டிருக்கும் என்றால் அதிக அளவில் மெக்னீசியம் 2+ கொண்டிருக்கும். சோ இந்த மெக்னீசியம் 2+ இருந்துதான் மெக்னீசியம் பெறப்போகிறது. அதுக்கு இந்த மெக்னீசியம் பிரித்தெடுக்கின்ற டவ் ப்ராசஸ் 4 படிகளினூடாக நடைபெற போகிறது. அது நமக்கு தெளிவாக தெரிய வரும். இந்த டவ் ப்ராசஸ் 4 படிகளினூடாக நடத்த முடியும். சரி, இந்த டவ் ப்ராசஸ் பொறுத்தவரையில் 4 படிகளினூடாக இந்த டவ் ப்ராசஸ் நாங்கள் செய்யலாம். அது என்னன்னு பார்ப்போம். சரி, ஓகே. இந்த டவ் ப்ராசஸ் 4 படிகள் நடக்கும்போது படங்கள ஹேண்ட் அவுட் பார்த்துக்கோங்க. ரைட். அதுல முதலாவது படிமுறை உண்டு. முதலாவது படிமுறையாக இந்த மெக்னீசியம் பிரித்தெடுக்கின்ற முதலாவது படிமுறையாக நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் கால்சியம் ஆக்சைடை உற்பத்தி செய்ய வேண்டும். அப்ப படிமுறை 1 என்னென்று பார்த்தால் கால்சியம் ஆக்சைடு உற்பத்தி. இந்த கால்சியம் ஆக்சைடு உற்பத்திக்காக நாங்கள் செய்கின்ற வேலை கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு கல் என்று சொல்லப்படுற கால்சியம் கார்பனேட் அல்லது டோலமைட். அது கால்சியம் கார்பனேட்டையும் மெக்னீசியம் கார்பனேட்டையும் உள்ளடக்கி அவங்கள ஒப்பமேற்றம். சோ அப்ப நமக்கு பாருங்க இந்த கால்சியம் ஆக்சைடு உற்பத்தி நாங்கள் செய்ய போற வேலை என்றால் இந்த கால்சியம் கார்பனேட் திண்மத்தை ஒப்பமேற்றுவோம். இது ஒரு முழுதாக்கம். ஒப்பமேற்றும் போது என்ன வரப்போது? கால்சியம் ஆக்சைடு சொல்லிட்டோம். அங்க கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் வரும். அதே போல டோலமைட் என்று சொல்லக்கூடிய அங்கே என்ன வரப்போது? டோலமைட்டை பொறுத்தவரையில கால்சியம் கார்பனேட் சொல்லிட் கால்சியம் கார்பனேட் டாட் மெக்னீசியம் கார்பனேட் சொல்லிட் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அங்கே இருக்கும். இவரை நாங்கள் வலிமையாக ஒப்பமேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் இங்கே ஒரு முழுந்தாக்கம் தான் நமக்கு என்ன வரப்போகுது? கால்சியம் ஆக்சைடு சொல்லிட் அதே போல
சுண்ணாம்புகள் அல்லது தொலமைக்க போகவேண்டி கால்சியம் ஆக்சைடை பெறுவது. இதுல ஒரு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்னென்றால், இந்த தாக்கம் ஒரு மீளும் தாக்கமாக இருக்கிற காரணத்தினால இந்த CO2 நாங்கள் உடனுக்குடன் அகற்றிக் கொள்ளக்கூடாது. இல்லாட்டி CO2 மட்டம் கூட கூட லீச்செடுகிற தத்துவப்படி பித்திசை சாதகமாக வெளிப்பற்றும். அது நமக்கு ஒரு பிரதிகூலமாக மாறிவிடும். ஆகவே CO2 என்ன செய்ய வேணும்? உடனுக்குடன் நாங்கள் அகற்ற வேண்டி இருக்கும். இது முதலாவது CO2 அகற்றோம். இது முதலாவது. அப்ப முதலாவது படிமுறை நாங்கள் என்னத்தை உற்பத்தி செய்து போட்டோம்? கால்சியம் ஆக்சைடு நாங்கள் உற்பத்தி செய்து போட்டோம். ஆனா என்னதான் இப்படி வெப்பமேற்றி இவரை எடுத்தாலும் எப்பவும் இந்த பிரியாத கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பிரதை மூலம் என்று சொல்லுவோம். இப்படித்தான் இருந்தாலும் இது உங்களுக்கு தாக்கம் மூன்றாக பிரியாட்டி இந்த இந்த ஆக்சைடுகளோட இந்த கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் இருக்கிறது ஒரு பிரதை மூலமாக தான் இருக்கும். சரி, இதுக்கு போயிருக்கீங்க இரண்டாவது விஷயம். அப்ப இது படிமுறை மட்டும் கால்சியம் ஆக்சைடை உற்பத்தி செய்ய மாட்டோம். இப்ப நம்ம படிமுறை 2க்கு போக போறோம். சரிதானே? படிமுறை 2. இப்ப இந்த படிமுறை 2 பொறுத்தவரை பாருங்க, முதலாவது உற்பத்தி செய்துட்டான். இந்த ரியாக்ஷன்ல அடிக்கடி கேட்பாங்க, இதை ஞாபகத்தில் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் குறிச்சு கொள்ளுங்க. கால்சியம் ஆக்சைடு வேற உற்பத்தி செய்கிற விஷயம் சொல்லி கால்சியம் கார்பனேட் அதோட தொலைமையில இருந்து இந்த கால்சியம் ஆக்சைடை உற்பத்தி செய்கிற விஷயம், இதை குறிச்சு கொள்ளுங்க. அப்ப படிமுறை 1 நமக்கு நிறைவுக்கு வந்தது. இப்ப இவங்களை உற்பத்தி செஞ்சுட்டோம். பிறகு என்ன செய்வதென்றால், இந்த உருவாக்கப்பட்ட கால்சியம் ஆக்சைடு இந்த மெக்னீசியம் ஆக்சைடு போன்ற திண்மங்களை படிமுறை 2க்கு போகிறோம். படிமுறை 2ல என்ன நடக்க போகிறது பார்த்தால், உருவாக்கப்படுற இந்த கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு போன்ற திண்மத்தை பிற்றனுடன் தாக்க முடியுது. அப்ப என்ன விஷயம்? இந்த பிற்றன் இருக்குதானே தாய் திராவகம், பிற்றன்ல பிரதானமாக என்ன இருக்க போது? இப்ப Mg2+ aqueous Mg2+ அங்க பிரதானமாக இருக்க போது. தாய் திராவகம் என்று சொல்லும் போது அங்க நீரில் இருக்க போது. இவரோட இந்த கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு தாக்க முடியும். பிரதானமாக கால்சியம் ஆக்சைடு தாக்க முடிய விடுவோம். அப்படி தாக்க முடிய விடும்போது அங்க என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நாங்க இந்த போடுற கால்சியம் ஆக்சைடு, இந்த கால்சியம் ஆக்சைடு அந்த தாய் திராவகத்தில் இருக்கிற நீரோட கால்சியம் ஆக்சைடு சொல்லி என்ன செய்யும் பார்த்தால், இந்த கால்சியம் ஆக்சைடு திண்மம் அங்க இருக்கிற நீரோட தாக்கி நமக்கு என்னத்தை தரப்போகிறது? அந்த நீர்ல கொஞ்சம் தாக்கி கால்சியம் ஹைட்ரோக்சைடு சாலிட்டை தரப்போகுது. கால்சியம் ஹைட்ரோக்சைடு சாலிட். ரைட். அப்ப நமக்கு கால்சியம் ஹைட்ரோக்சைடு பெறப்பட்டதற்கு பிற்பாடு இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு என்ன செய்யும் என்று சொன்னால், கரைதிறன் பெருக்கத்தின் அடிப்படையில் சொற்பளவில் பிரியும். அப்ப கால்சியம் ஹைட்ரோக்சைடு சாலிட் என்னவாக அயனாக்கம் அடைய போகுதோ பாருங்க, கால்சியம் 2+ aqueous ஆகவும் 2 OH- aqueous ஆகவும் அயனாக்கம் அடைய போகுது. பகுதி அளவில் அயனாக்கம் நடந்து கரைசலுக்கு என்னத்தை விடுவிக்குது? OH- விடுவிக்குது. யார்? இந்த கால்சியம். இப்ப என்ன விஷயம் என்று சொன்னால்,
இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடை விட மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் கரைதிறன் அல்லது கரைதிறன் பெருக்கம் குறைவு. அப்ப என்ன நடக்கும் என்று பார்த்தால், இந்த தண்ணீர் திராவகத்தில் இருக்கிற இந்த மெக்னீசியம் 2+ என்ன செய்யும், இங்கிருந்து விடுவிக்கப்படுற இந்த குறைந்தளவான OH- செட்டால் இரண்டாவது கரைதிறன் பெருக்கம் குறைவு. அதை உடனடியாக கைப்பற்றி என்னவாக மாற்றிக்கொள்ளும், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடாக படியவிடும். சோ இந்த தாய் திராவகத்தில் இருக்கிற Mg2+, இந்த Mg2+ ஆக்வஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு அயனாக்கமடைந்து விடுவிக்கின்ற இந்த OH- கைப்பற்றி கொண்டு என்னவாக போகும், OH- கைப்பற்றி கொண்டு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை தரப்போகிறது. MgOH twice மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு திண்மம் நமக்கு பெறப்பட்டு விட்டது. இப்ப என்னதான் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு எடுத்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் கால்சியம் ஹைட்ரோக்சைடும் வரத்தான் பார்க்கும். அது ஒரு பிரதிகூலம், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நாங்கள் சொல்லுவோம். அது ஒரு பிரதிகூலமாக தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் என்ன செய்ய போறோம், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை பெற்றுக் கொண்டுட்டோம். இது படிமுறை 2. படிமுறை 2 இது தெளிவாக எழுதி கொண்டு இந்த நடக்கிற ரியாக்ஷன்களை படிமுறை 2 என்ன செய்யலாம், தாய் திராவகத்துக்குள்ள கொண்டு போய் கால்சியம் ஆக்சைடை போடுறோம். கால்சியம் ஆக்சைடு என்ன செய்யுது, அந்த தாய் திராவகத்தில் நீரோட தாக்கி கால்சியம் ஹைட்ரோக்சைடை தருகிறது. கால்சியம் ஹைட்ரோக்சைடு கால்சியம் 2+ ஆகும், OH- ஆகும் பிரிய இங்க தாய் திராவகத்தில் இருக்கிற Mg2+ இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடை விட மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கரைதிறன் பெருக்கம் குறைவுள்ள காரணத்தினால இந்த Mg2+ அந்த OH- கைப்பற்றி MgOH ஆக படிவுபடுத்தப்படுகிறது. இது இரண்டாவது விஷயம், குறிச்சு கொள்ளுங்க. குறிச்சு கொள்ளுங்க. ரைட், இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை பெற்று விட்டோம். இப்ப நாங்கள் அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை படிமுறை 3. படி 3. அப்ப பாருங்க, படிமுறை 3. இந்த படிமுறை 3 என்று சொல்லும் போது இப்ப நாங்கள் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை உருவாக்கி கொண்டு விட்டா போதாது. அதனால நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அந்த உருவாகி இருக்கிற அந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுக்கு தான் அந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை வடித்து வேறாக்கி எடுப்போம். திண்மத்தை வேறாக்கி எடுத்து போட்டு செறிந்த HCl-உடன் தாக்க முடிய செய்யலாம். அப்ப உருவாக்குற அந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை செறிந்த HCl-ஓட தாக்க முடிய செய்வோம். அப்ப என்ன நடக்கும், படிமுறை 3 பாருங்க நடக்க போற ரியாக்ஷன், அந்த உருவாகி இருக்கிற மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு சொல்லிட்டு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு சொல்லிட்ட செறிந்த HCl-உடன் தாக்கம் புரிய செய்தல். அப்ப செறிந்த HCl-உடன் தாக்கம் புரிய செய்ய போகிறோம், கன்சன்ட்ரேட் HCl. அப்ப செறிந்த HCl-ஓட தாக்கம் புரிய செய்யும் போது இந்த மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுக்கும் செறிய HCl-க்கும் தாக்கம் நடந்து நமக்கு கிடைக்க போறது மெக்னீசியம் குளோரைடு கரைசலம். மெக்னீசியம் குளோரைடு கரைசலம் அங்கால 2 மோல் நீரும் வருது. நம்ம வளமையான சமப்படுத்த
சமன்பாடு. சோ அப்ப உருவாக்கப்பட்ட மேக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கும் செறியேற்றியலுக்கும் தாக்கம் நடந்து மேக்னீசியம் குளோரைடு உருவாகிவிட்டது. இது படிமுறை 3. புரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். இப்ப என்ன செய்ய போறோம் என்று பார்த்தால் படிமுறை 3ல MgCl2 எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு பிறகு படிமுறை 4. படிமுறை 4ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். படிமுறை 4. இந்த படிமுறை 4ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாங்க இப்ப மேக்னீசியம் குளோரைட்டை உருவாக்கிட்டோம். அது கரைசல் நிலையில் இருக்குது. இப்ப அந்த கரைசல் நிலையில் இருக்கிறவரை கடுமையாக வெப்பமேற்றுவதன் மூலம் அங்க இருக்கிற நீரை ஆவியாக்குவோம். சோ அப்ப பாருங்க நம்மளோட வளமையான ரியாக்ஷன்ஸ் தான் இந்த கடுமையாக வெப்பமேற்றம்னு சொல்றோம். அவர்கள் நீர் கரைசலாக இருக்கிறாராக இருந்தால் பொதுவாக நாங்கள் எழுதுவோம் NeCl2.6H2O எழுதுவோம். வெப்பமேற்ற அங்க இருக்கிற நீர் எல்லாம் ஆவியாகி போக நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். கரைசல் சொல்லக்கூடிய 6 நீர் இருக்கும். அதை விட கூட 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 கூழ் கரைசலா இருக்கும். ஒரு ஆவியாக நீர் போக போக கடைசியாக .6H2O நிலவரத்துக்கு வரும். வரும்போது என்ன நடக்கணும்னு பார்த்தா நாங்கள் இங்க வெப்பத்தை கொடுக்குறோம். நீர் ஆவியாகுது. அப்ப முதல் கட்டம் என்ன செய்யும் பார்த்தால் MgCl2.4H2O சொல்லிட்டாலும் 2 மோல் நீர் போகும் வழியா முதல் கட்டமா. அதுக்கு பிறகு இன்னும் வெப்பமேற்றுகிறோம். அப்ப இன்னும் வெப்பமேற்றப்படி அங்க நடக்க போகுது MgCl2.4H2O இதுக்கு தானே இன்னும் வெப்பமேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் நீர் 2 மோல் நீர் இன்னும் போகுது. MgCl2.2H2O எழுதலாம். இன்னும் 2 மோல் நீர் வழியாக போயிடுச்சு. இவ்வளவுதான் இங்க செய்யக்கூடிய விஷயம். இப்படி நீர் ஆவியாக்குற சந்தர்ப்பத்தில் இந்த கலவைக்குள்ள 16 தெளிவு 100 தெளிவுல 16 நீர் இருந்தே ஆகும். இதுக்கு மேலே இன்னும் வெப்பமேற்றி இந்த நீரை தூக்கிடாது. தெளிவுப்படி 16 நீர் வந்து அங்கே இருக்குன்னா நாங்கள் வெப்பமேற்றும் போது படிப்படியாக நாங்கள் என்ன செய்யலாம், நீர் அகற்றி கொண்டு போய் இந்த நிலைக்கு சொல்லணும். இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து பிறகு இந்த நிலையிலிருந்து இந்த நிலை வரையும் கொண்டு வந்தால் தெளிவுப்படி 16 நீர் அங்கே இருக்கத்தான் போகும். இதை நாங்கள் அடுத்த ப்ரொசீஜரை ஊடாகத்தான் தூக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முந்தைய இந்த 2 ரியாக்ஷனையும் எழுதி கொள்ளுங்க. ரைட். அப்ப இது ரெண்டையும் எடுத்து வேறு வேறையும் கொண்டு நிப்பாட்டிட்டோம். இதுக்கு குறைந்த நீரை தூக்கிடாது. இதுக்கு பிறகு என்ன செய்வதென்றால் இந்த MgCl2H2O இதை நான் சொல்லி லிக்யூட் போட்டு அதை நாங்கள் சொல்லி ரெண்டே போட்டு சொல்லிட்டேன். அப்ப MgCl2H2O வந்துட்டு இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் கவனிங்க, இவர் உறுப்பு கோள்கள் நாங்க ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க,
உறுப்பு கொள்கலனுக்குள்ள கொண்டு வந்ததை போட போறோம். அந்த உறுப்பு கொள்கலன் கதோட்டாகவும் செயற்படுது. இப்ப இவரை என்ன செய்யறோம்னு சொன்னால் NaCl2H2O இவரை உறுப்பு கொள்கலனுக்குள்ள போட்டு உருக்க போகும். அப்ப உறுப்பு கொள்கலனுக்குள்ள போட்டு உருக்குங்கிற சந்தர்ப்பத்தில் அங்க என்ன நடக்கும்னால் இங்க மிஞ்சி போகிற கொஞ்ச நீரும் ஆவியாகி பறந்து போயிடும். ஆவியாகி பறந்து நமக்கு என்ன பெறப்பட போகுது என்றால் NaCl2 லிக்யூட் பெறப்பட போகுது. அப்ப இங்க இருக்கிற நீரும் ஆவியாகி போய் முடிய இந்த திண்மம் உருக்கப்படுறதால NaCl2 லிக்யூட் அங்க பெறப்படுகிறது. அதாவது உருகிய மெக்னீசியம் குளோரைடு திரவம் வந்துட்டு. ரைட். அப்ப இந்த உருகிய மெக்னீசியம் குளோரைடு உருகிய மெக்னீசியம் குளோரைடு திரவம் திரவம் அதாவது மெக்னீசியம் குளோரைடு திரவம் வந்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு இங்க பாருங்க இங்க என்ன வரப்போகுது நம்மளோட கைவசம் இருக்கிறது மெக்னீசியம் குளோரைடு என்று சொல்லக்கூடிய Mg2+ லிக்யூட்டும் அங்கால Cl- லிக்யூட்டும் வரப்போகுது. இப்ப நமக்கு தெரியுது இந்த டவுன் ப்ராசஸ்க்குரிய அனோடு வந்து காலி அனோடும் உறுப்பு கதோடும் பயன்படுத்தப்பட்டு தான் மின்பகுப்பு நடைபெற போகிறது. நமக்கு தெரியும் அனோட்டில எப்போதும் ஆக்சிஜேட்டும் கதோட்டில கால்களும் இடம்பெறும். அதான் வளமையான ப்ரோசீஜர். சோ இப்ப அனோட் ரியாக்ஷன் நாங்க பண்ணோம். அனோட்டில நமக்கு என்ன பெறப்பட போகுது? அனோட்டில எப்போதும் ஆக்சிஜேட்டம் தான் இடம்பெற போகுது. அப்ப அனோட்டில ஆக்சிஜேட்டம் என்று சொன்னால் இந்த Mg2+ மேலும் ஆக்சிஜேற்றப்பட முடியாது. ஆகவே எவர் ஆக்சிஜேற்றப்பட போறார்? Cl-. அப்ப அனோட்டில இந்த Cl- இருக்குதானே, Cl- லிக்யூட் ஆக்சிஜேற்றம் அடைந்து என்னவா போகுது? Cl2 கேஸாக போக போகிறது. அப்ப இரண்டு Cl- லிக்யூட் அங்கால Cl2 கேஸ் இரண்டு மைனஸ் இருக்கிறதால இரண்டு இருக்குன்னா போகும். அப்ப அனோட்டில ஆக்சிஜேற்றம் நடந்து Cl2 வந்து விட்டது. இப்ப கேதோட்டில எப்போதும் தாழ்த்தல் இடம்பெற போகுது. அப்ப கேதோட்டில தாழ்த்தல் நடக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆள் இந்த Mg2+. சோ என்ன நடக்க போகுது? இந்த Mg2+ லிக்யூட் அந்த இலத்திரனை பெற்று 2 மோல் இலத்திரனை பெற்று என்னவா போகுது? மெக்னீசியம் லிக்யூட்டாக போகும். திரவ மெக்னீசியமாக போக போகும். அப்ப கதோட்டில மெக்னீசியம் லிக்யூட் உருவாகி இதுல இருந்து ஒரு நல்ல ஸ்பெஷலான விஷயம் என்று சொன்னால் இங்க நாங்க மின்பகு பொருளுக்கு என்ன வரப்போது? MgCl2 லிக்யூட் தானே. அந்த MgCl2 லிக்யூட்டை விட உருவாகிற மெக்னீசியத்தினுடைய அடர்த்தி குறைவந்ததால அந்த மின்பகு பொருளுக்கு மேல மெக்னீசியம் என்ன செய்யும்? மிதக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நாங்க இலகுவாக மெக்னீசியத்தை எடுக்கலாம். அதோட இந்த மின்பகு கலத்தினுடைய வெப்பநிலை அவங்க 700 தொடக்கம் 800 பாகை வரை மெயின்டைன் பண்ணுவாங்க. மின்பகு பொருளின் மின் என்ன சொல்றது கொள்கலண்ட வெப்பநிலையை 700 தொடக்கம் மின்பகு கலத்தினுடைய வெப்பநிலையை 700 தொடக்கம் 800 பாகை வரை மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னன்னு சொன்னால் அது நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். மெக்னீசியத்தினுடைய இப்ப உருகு நிலையை எடுத்தால் இந்த மெக்னீசியத்தினுடைய உருகு நிலை 650 பாகை சி. இவற்றை மெல்டிங் பாயிண்ட் என்று போடுவோமே. அப்ப இந்த மெக்னீசியத்தினுடைய உருகு நிலை 680. அதை விட வெப்பநிலை கூட இருந்தா தான் இந்த மெக்னீசியம் எந்த நிலையில் இருக்கும்? திரவ நிலையில உருகி போய்விடும். அப்படி இருந்தால்தான் இந்த மின்பகு பொருளை விட இவற்றை அடர்த்தியின் குறைவு லேசா மேலுக்கு மிதக்கு நாங்கள் லேசா அள்ளி எடுக்கலாம். அந்த காரணத்துக்காக தான் இந்த மின்பகு கலத்தினுடைய வெப்பநிலையை 700 தொடக்கம் 800 பாகை வரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இந்த குளோரின் வாயு வெளியேறதால அந்த பக்கம் வந்து பசிய மஞ்சள் நிறமான வாயு வெளியேறும். கார்போனில் என்ன உருவாகும்? மெக்னீசியம் லிக்யூட் உருவாகும். அதை நாங்கள் சிம்பிளா பிரிக்கலாம். இப்ப மொத்த தாக்கம் என்று சொல்லக்கூடிய இப்ப இதுல மொத்த தாக்கம் இந்த மொத்த மின்பகுப்பு தாக்கம் எடுக்குமே
இந்த மொத்த தாக்கம் என்ன வரப்போது சொல்லுங்க. இவற்றுடைய மொத்த தாக்கத்தை பொறுத்தவரை இந்த அனோட்டு தாக்கத்தையும் கனோட்டு தாக்கத்தையும் கூட்ட வேண்டியிருக்கும். அப்படி கூட்டினா என்ன வரப்போது பாருங்க. இலத்திரன் ரெண்டு பொதுதானே. இங்க Mg2 பிளஸ் இந்த ரெண்டு CnH ரெண்டையும் சேர்த்து எழுதலாம். என்ன எழுதலாம் பாருங்க. MgCl2 liquid, MgCl2 liquid, magnesium solid. அங்க என்ன வரப்போகுது. Cl2 gas என்று வரப்போகுது. தான் விஷயம். இந்த magnesium solid எந்த பக்கம் கிடைக்கும் போது கரோடு இதுதான் அந்த ஒட்டுமொத்தமான தாக்கம். நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளும். magnesium நமக்கு solid போட்டு magnesium liquid ஆக magnesium liquid magnesium liquid ஆக இதை கொஞ்சம் ஸோ அனோட்டு தாக்கம் அதே போல கனோட்டு தாக்கம் அதே போல ஒட்டுமொத்த தாக்கம். இது மின்பகுகலத்தினுடைய வெப்பநிலை ரேஞ்ச். இது வந்து மின்பகுகலத்தின் வெப்பநிலை. மின்பகுகலத்தின் வெப்பநிலை தான் இது. அப்ப மின்பகுகலத்தின் வெப்பநிலையை நாங்கள் 700 மண்ணுங்களை மெயின்டைன் பண்ணதுக்கு காரணம் என்றால் மெக்னீசியத்தில் உருகுநிலை 600 என்பது அதை விட கூட இருந்தால் தான் மெக்னீசியம் திரவ நிலையில வரும். அதுக்காக தான் அந்த விடையை பார்த்தோம். அது தவிர இந்த மின்பகு கரைசலுடைய உருகுநிலையும் கிட்டத்தட்ட 715 அப்படி வரலாம். 714 சொல்றாங்க. ரைட், இதை எழுதிட்டீங்கன்னா அப்ப அந்த விஷயம் சரி. அப்ப நமக்கு என்ன நடக்குது. கதவுல மெக்னீசியம் திரவம் அடி எடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 99.8% மெக்னீசியத்தை நாங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கு. 99.8% மெக்னீசியம் இந்த உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதை தவிர இந்த அடுத்த கேள்வி ஒன்று கேட்பாங்க. மெக்னீசியத்தின் கைத்தொழில் பயன்பாடு. மெக்னீசியத்தின் கைத்தொழில் பயன்பாடுகள் கூட நமக்கு 2-3 இருக்கிற பொதுவான நாங்கள் சிம்பிளா சொல்லக்கூடிய முதலாவது பயன்பாடு மெக்னீசியத்தின் பயன்பாடு கலப்புலோகம் தயாரித்தல். அப்ப மெக்னீசியத்தின் பயன்பாடு சொல்லக்கூடிய என்ன வரப்போது. கலப்புலோகம் தயாரிக்கிறது. நாங்கள் சொல்ல கைத்தொழில் பயன்பாடு போது கலப்புலோகம் தயாரித்தல். இந்த மெக்னீசியத்தை வச்சு கொண்டுதான் இந்த விமானத்தின் உதிரிப்பாக தயாரிக்கக்கூடிய கலப்புலோகம் தயாரிக்கிற பாரம் குறைவு. மெக்னீசியம் வந்து கலப்புலோகமாக பயன்படுத்தப்படுவாங்க. அந்த பதார்த்தம் வந்து கலப்புலோகம் பாரம் குறைவு. அதை பயன்படுத்தலாம். இரண்டாவது நாங்கள் ஓகானில பயன்படுத்தப்பட்ட விஷயம்தான் கிரீக் நாட்டின் சோதனை பொருள். கிரீக் நாட்டின் சோதனை பொருள் தயாரிக்கிறது. ஓகானில பயன்படுத்தப்பட்ட விஷயம் கிரீக் ஆரஞ்சு சொல்லும் அக்கை லேயத்துக்கு மெக்னீசியம் தூள் போட்டு உலகிதழில் கிடைக்கும் போது கிரீக் நாட்டின் சோதனை பொருளாக புறப்படக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது சொல்றார்கள் ஒளிப்பட கருவிகள், மோட்டார் வாகன இருக்கைகள், பயண பொதிகள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கும் இந்த மெக்னீசியத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட கலப்புலோகம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒளிப்பட கருவி, மோட்டார் வாகன இருக்கை, பயண பொதிகள் பற்றி சொல்லலாம். அதை தவிர வான வேடிக்கைகள் சொல்லும் வான வேடிக்கைகள் அதுகளில் மெக்னீசியத்தை பயன்படுத்துறாங்க. அதை தவிர மருத்துவ கைத்தொழில பயன்படுத்தப்படுவது மெக்னீசியம் பால், மில்க் ஆஃப் மெக்னீசியம் சொல்லப்படுற மெக்னீசியம் பால், மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. அமிலங்களை அந்த அல்சர்களுக்கு நாங்கள் குடிக்கிற விஷயம். அதை தவிர உருகின இடுப்பிலிருந்து கந்தகத்தை பிரித்தெடுக்கிறதுக்கு இதை நாங்கள் பயன்படுத்த கந்தகத்தை அகற்றத்துக்கும் இதை பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் மெக்னீசியத்தினுடைய பயன்பாடுகள் என்ற விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று
விமானங்களின் உதிரிப்பாக தயாரிக்கக்கூடிய கலப்புலோகம். இரண்டாவது கிரீக் நாட்டின் சோதனை பொருள் தயாரித்தல். மூன்றாவது ஒளிப்பட கருவிகள், மோட்டார் வாகனங்களின் இருக்கைகள், பயணப்பகுதி போன்றவற்றின் பாரம் உள்ள பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்துறாங்க. அடுத்த விஷயம் வான வேடிக்கை. அடுத்தது மருத்துவத்துறையில பயன்படுத்துறாங்க. பிலிப் மேக்னீசியம், அதாவது மேக்னீசியம் பால். அதை தவிர அடுத்த விஷயம் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது. உருகின இரும்பிலிருந்து கந்தகத்தை அகற்றுறது, கந்தகம் மாசாகப்படுதல் அகற்றுவதும் பயன்படுத்தும். இவ்வளவு மேக்னீசியம் அந்த மேக்னீசியம் தொடர்புடைய கைத்தொழில் பயன்படுத்தும். இதுக்கடுத்து இந்த ப்ராசஸ், அதாவது மேற்கொள்ளப்படும் பொதுவாக மெயினான பிரச்சினை. முதலாவது பிரச்சனையாக நாங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் இந்த பிரதிகூலங்கள். என்ன பிரச்சனையை நாங்கள் எடுக்கலாம் சொல்லுங்க. இப்ப நாங்கள் முதலாவது ப்ரொசீஜரை பாருங்க. படி ஒன்று எடுப்போம். ப்ராசஸ் நம்பர் 1. அங்க என்ன நடந்தது? சுண்ணாம்புக்கல் அல்லது தொலமைத்த வெப்பமேற்றினம். வெப்பமேற்றி என்னத்தை பெற்றோம்? கால்சியம் ஆக்சைடை பெற்றோம். அந்த கால்சியம் ஆக்சைடை பெறும்போது அங்க என்ன வெளியால போகுது? CO2 வெளியால போகுது. அந்த CO2 என்ன செய்யும் என்று சொன்னால் பூகோளம் வெப்பமடைதலுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அப்ப பூகோள வெப்பமடைதலை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறுது. என்ன? சுண்ணாம்புகள் அல்லது தொலைமைத்த வெப்பமேற்றும் போது அங்க என்ன நடக்க போகுது சொல்லுங்க. கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு வாரத்தோட CO2 வாயு ரிலீஸ் ஆகுது. இந்த CO2 வாயு பூகோளம் வெப்பமடைதலுக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கு. இது முதலாவது விஷயம். அதே போல இரண்டாவது விஷயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த மின்பகுகளத்தின் வெப்பநிலையை 700 தொடக்கம் 800க்கும் மெயின்டைன் பண்ண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெட்ரோலிய எரிபொருட்களை எரிக்க வேண்டும். பெட்ரோலிய எரிபொருட்களை எரித்துத்தான் இந்த மின்பகுகளத்தின் வெப்பநிலையை 700 தொடக்கம் 800க்கும் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பெட்ரோலிய எரிபொருட்களை எரிக்கின்ற சந்தர்ப்பத்திலையும் சூழலுக்கு என்ன விடுவிக்கப்படும்? CO2 வாயு விடுவிக்கப்பட்டு அதுவும் பூகோள வெப்பமடைதலை தூண்டக்கூடிய ஒரு நிலவரத்துக்கு அது மாறப்போகுது. அப்ப ரெண்டு விஷயம் சொல்றோம். ஒன்று, கால்சியம் கார்பனேட், அதாவது சுண்ணாம்புக்கல் தொலைமை போன்றவற்றை வெப்பமேற்றும் போது வெளியேற்ற CO2 பூகோளத்தை அடையுது. பூமி, அதாவது நம்ம வளிமண்டலத்தை அடையும் போது பூகோளம் வெப்பமானதுக்கு வாய்ப்பு. இரண்டாவது விஷயம், இந்த மின்பகுகளத்தின் வெப்பநிலை 700 தொடக்கம் 800க்கும் போனவனமாக இருந்தால் நாங்கள் பெட்ரோலிய எரிபொருட்களை எரிக்க வேண்டும். அப்படி பெட்ரோலிய எரிபொருட்களை எரிக்கும் போதும் வெளிவிடப்பட்ட CO2வும் பூகோள வெப்பமடைதலுக்கு பாதிப்பை, அதாவது பூகோள வெப்பமடைதலுக்கு பங்களிப்பை செய்யும். பங்களிப்பை செய்யும். அந்த ரெண்டு விஷயம் அங்க இருக்குது. ரைட். இவ்வளவு விஷயம்தான் இந்த டவ் ப்ராசஸ் என்று சொல்லப்பட்ட விஷயம். மேக்னீசியம் பிரித்தெடுப்பு. இப்ப நாங்க இப்ப எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் 2023ஆம் ஆண்டு வந்து ஒரு கேள்வி தான் வரும். 2023-24 வந்த கேள்வி. அந்த கேள்வி எடுக்கலாம் பாருங்க. 2023-24 வந்த கேள்வி எந்த கேட்கப்பட்டிருக்கிறது சொன்னால், கேள்வி இலக்கம் 1 அதனுடைய இன்ட்ரடக்ஷனை கொடுப்போம். 2023ஆம் ஆண்டு நடந்த 10வது கேள்வி. 2023-24 பின்வரும் வினாக்கள் டவ் செயல்முறையினால் மெக்னீசியத்தை பிரித்தெடுத்தலை அடிப்படையாக கொண்டவை. அப்ப டவ் ப்ராசஸ் அடிப்படையாக கொண்டிருக்கு. இதை ஒரு அனுப்போம். அப்ப பாருங்க, அப்ப இந்த டவ் ப்ராசஸ் அடிப்படையாக கொண்டவை என்று சொல்லப்பட்டிருக்காங்க. பாருங்க, பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை குறிப்பிடுங்க. முதலாவது கேள்வியை கேட்டவங்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருள். இதில் நான் சொல்ல விஷயம் என்ன? பிட்டர்ன், தாய் திராவகம் சொல்லப்படும் கடல் நீர். சோ அப்ப நான் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்கள் கேட்ட முதலாவது கேள்விக்கு பதில் பிட்டர்ன். பிட்டர்ன் தமிழால பிட்டர்ன் என்று எழுதலாம். இந்த பிட்டர்ன் எங்கிருந்து வரப்போகுது? கடல் நீரில் இருந்து வரப்போகுது. கடல்
மின்பாகு ரைட். இரண்டாவது விஷயம் நமக்கு என்ன தேவை? கால்சியம் ஆக்சைடு வேணும்னா நாங்கள் என்ன எடுக்க போறோம்? இரண்டாவது விஷயம் சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புக்கல் என்று சொல்லுவோம், அல்லது வேறு சொல்லலாம் டோலமைட் என்று சொல்லலாம். சுண்ணாம்புக்கல் அல்லது டோலமைட் ரைட். அடுத்த விஷயம் இன்னும் ஒன்று நமக்கு கட்டாயம் தேவை. எங்க அந்த மேக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வந்ததுக்கு பிறகு செறிந்த எச்சியலை போட்டுத்தான் என்ன செய்யப்படும்? மேக்னீசியம் குளோரைடு எடுக்கப்படும். அப்ப மூன்றாவது நமக்கு என்ன தேவை? செறிந்த எச்சியல் தேவை. செறிந்த எச்சியல். இதுல கட்டாயம் நாங்கள் இந்த செறிந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியே ஆகணும். கட்டாயம் சும்மை கீழே எழுதக்கூடாது. செறிந்த எச்சியல் ரைட். இந்த மூன்றும் தான் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை குறிப்பிடுகின்ற கேள்விக்கு பதில். ஒன்று பீட்ரூட் கடல் நீரிலிருந்து, இரண்டாவது சுண்ணாம்பு அல்லது டொலமைட், மூன்றாவது செறிந்த எச்சியல். இப்ப இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. சமன்படுத்திய இரசாயன சமன்பாடுகளை அல்லது அரைத்தாக்கங்களை அவை டவு செயல்முறையுடன் நடைபெறும் ஒழுங்குமுறைக்கேற்ப தருக. உரிய நிலைமைகளை தேவைக்கேற்ப குறிப்பிடுக. சரி, இதுல நாங்கள் செய்யக்கூடிய முதலாவது விஷயம், அப்ப இது மூலப்பொருட்களை பார்த்துட்டோம். செயல்முறையை கேட்கிறாங்க. செயல்முறையை பொறுத்தவரை பாருங்க, அதுல படி ஒன்று. இந்த படி ஒன்று என்ன வரப்போகுது? படி ஒன்று என்ன? கால்சியம் ஆக்சைடு சாலிட் உற்பத்தி. இதுதான் படி ஒன்று. இந்த கால்சியம் ஆக்சைடை உற்பத்தி செய்வதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? சுண்ணாம்புக்கல் அல்லது டொலமைட்டை வெப்பமேற்றுவோம். சோ அப்ப நாங்கள் எழுத போற விஷயம் என்னன்னு பாருங்க. கால்சியம் கார்பனேட் சாலிட். இங்க இருந்து என்ன வரப்போகுது நமக்கு? இப்ப கால்சியம் ஆக்சைடு சொல்லிட்டோம், அங்க CO2 வாயுவும் வரப்போகுது. சரி, அப்ப நாங்க என்ன கொடுக்க வேண்டியிருக்கீங்க? வெப்பத்தை கொடுக்க வேண்டியிருக்கோம். இந்த வெப்பத்தை போட்டு காட்டுங்க. வெப்பத்தை கொடுக்க வேண்டியிருக்கோம். அல்லது நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு பதிலாக டொலமைட்டு பயன்படுத்தலாம் தானே. கால்சியம் கார்பனேட் சொல்லிடுவோம் மொத்தமாக. கால்சியம் கார்பனேட் டாட் மேக்னீசியம் கார்பனேட் சொல்லிட்டு எழுதுவோம். அங்கேயும் வெப்பத்தை கொடுத்த மாட்டால் என்ன வரப்போகுது? கால்சியம் ஆக்சைடு சொல்லிட் சக மேக்னீசியம் ஆக்சைடு சொல்லிட் சக 2 மோல் CO2 கேஸ். அப்ப இது எழுதலாம் அல்லது எழுதலாம். இதுதான் அந்த விஷயம். ரைட். இப்ப அடுத்தது படி 2. படி 2ல என்ன செய்ய போறோம்? மேக்னீசியம் ஹைட்ரோக்சைடு உற்பத்தி MgOH சாலிடின் தயாரிப்பு. அப்ப மேக்னீசியம் ஹைட்ரோக்சைடு சாலிடினுடைய தயாரிப்பை பார்க்க போறோம். இப்படி பார்க்கும்போது இங்க என்ன நடக்க போகுது என்று பார்த்தால், முதல் கட்டம் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? இந்த கால்சியம் ஆக்சைடை நீர்ல கலக்கி, கால்சியம் ஆக்சைடு சாலிட் அதை நீர்ல கலக்கி என்னத்தை உருவாக்குவோம்? கால்சியம் ஹைட்ரோக்சைடை உருவாக்குவோம். CaOH கால்சியம் ஹைட்ரோக்சைடை உருவாக்குவோம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகுது? இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடு சாலிட் என்னவா அயனாக்கம் அடைய போகுது? அல்லது பகுதியாக பிரிஞ்சு கால்சியம் 2+ aqueous ஆகும். 2 OH- aqueous ஆகவும் போய்கொள்ளுது. இதற்கு பிற்பாடுதான் இந்த மேக்னீசியம் 2+ என்ன செய்ய போகுது? இந்த மேக்னீசியம் 2+ aqueous அந்த OH- aqueous கைப்பற்றி என்னத்தை உருவாக்க போகுது? மேக்னீசியம் ஹைட்ரோக்சைடை தரப்போகுது. MgOH சொல்லிட்டு தரப்போகுது. ஸோ 12ல மேக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் தயாரிப்பை பார்த்து விட்டோம். அப்போ பாடி 1 சரி, பாடி 2 அப்படியே சாமதியாக வந்து தெரியா புரிஞ்சு கொடுங்க.
இப்ப படி 1 சரி, படி 2 சரி. இனி படி 3க்கு போறோம். அப்ப அடுத்தது படி 3. இந்த படி 3க்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? படி 3 பொறுத்தவரையில magnesium hydroxide உடன் சொல்லித்திருக்கும் செறிந்த HCl aqueous மாறுதாக்கம். செறிந்த HCl aqueous மாறுதாக்கம் என்று பார்க்கிறோம். இது படி 3. அப்ப என்ன வந்துருக்கு? magnesium hydroxide சரி HCl மாறுதாக்கம். அப்ப இங்க என்ன வர போகுது பாருங்க. இந்த magnesium hydroxide solid. அப்ப என்னதோட தாக்கம் வெளியே விடுறோம்? HCl aqueous ஓட தாக்கம் வெளியே விடுறோம். அப்ப என்ன வர போகுது? magnesium குளோரைடு கரைசலும் 2 மோல் நீரும் வர போகுது. இதுதான் அந்த படிமுறை 3. அடுத்தது என்ன? படிமுறை 4. படி 4 வன்மையாக வெப்பமேற்றுவதன் மூலம் நீரை அகற்றல். வன்மையாக வெப்பமேற்றி நீரை அகற்றல் அல்லது நீரை ஆவியாக்கல். இதான் படிமுறை 4. வன்மையாக வெப்பமேற்றி நீரை ஆவியாக்க போறோம். சரி, அப்ப இங்க என்ன வரும்? வன்மையாக வெப்பமேற்ற நீர் வந்து வெளியால போக 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 ஒரு கட்டத்தில் என்ன வர போகுது? MgCl2.6H2O வர போகுது. சொல்லி இவருக்கு வெப்பம் கொடுத்தோம்னால் MgCl2.4H2O வர போகுது. சார 2 மோல் நீர் அகல் ஆவியாகி போகுது. இதுக்கு பிறகு MgCl2.4H2O solid இவருக்கு வெப்பம் கொடுத்தோம்னால் MgCl2.2H2O solid அங்க 2 மோல் நீராவி போகுது. அப்ப MgCl2.2H2O வந்து விட்டது. ரைட். அடுத்த அஞ்சாவது அடுத்த படி என்று சொல்ல படிமுறைன்னா 5 அடி போடலாம். 5வது படிமுறை என்று சொல்லலாம். பரவாயில்லை. என்ன சொல்லலாம்? படி 5 இது 4 பேருந்தால் 5 பேர் இருந்தால் MgCl2 ஒரு கிமின்படுத்தல். அப்ப MgCl2 இந்த உருக்கி மின்பகுக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் ஏற்கனவே அதே விஷயம். என்ன விஷயம்? அனோட் லோட்சியம் கதவுல தாழ்த்த அதை எழுதிவிட்டாச்சு. அனோட் ஆனால் அனோட் எழுதக்கூடிய என்னென்ன பக்கத்தில் போடணும்? காரியம் நிபந்தனைகள் எல்லாம் குறிப்பிட சொல்லியிருக்கு. முக்கியமான காரிய அனோட் பயன்படுத்த போடுவோம். அப்ப என்ன வரும்? இந்த இவருக்கு ரியாக்ஷன் Cl minus liquid, அதாவது 2 Cl minus liquid, Cl2 gas plus 2E. இது அனோட் ரியாக்ஷன். அதே போல கேரோட் ரியாக்ஷனை பார்த்தால் உருக்குத்தானே கரோட், உருக்கு கரோட்டு பயன்படுத்தப்படும் உருக்கு. அப்ப இங்க என்ன வரப்போகுது? கரோட்டில தாழ்த்தல் Mg2 plus liquid plus 2E அங்கே வரப்போகிறது Mg liquid. இவ்வளவு தான் இந்த ப்ராசஸ். ரைட். இதுல கட்டாயம் என்னன்னா சொன்ன வசனம் என்ன? சமப்பட்டு இரசாயன செயல்பாடு அர்த்தாக்களை அவை டவு செயல்முறையில் நடைபெறும் ஒழுங்கிருப்பதாக புதிய நிலைமைகளை தேவைக்கேற்ப குறிப்பிடுது. அந்த புதிய நிலைமைகள் தான் அனோட்டு கதவுன்றதுல காரிய உருக்கள் எழுதும்
தர மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விடயம், கவனத்தில் கொடுங்க. ரைட், இவ்வளவுதான் அந்த விஷயம். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கான பாருங்க. மேக்னீசியத்துக்கு இது கைத்தொழில் பயன்பாடுகள் நாங்கள் சொன்ன விஷயம்தான். விமான உற்பத்திக்குரிய கலப்புலோகம் தயாரிக்கிறத சொல்லலாம். கிரீக் நாட்டின் சோதனை பொருள் உற்பத்தியை சொல்லலாம். வேற மூன்றாவது போட்டுங்கள். அதே போல ஒளிப்பட கருவி, மின்கருவிகள், மோட்டார் வாகன இருக்கை, பயணப்பொதி போன்ற பாரம் குறைந்த பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். நாங்கள் சொன்ன விஷயத்தான். வான வேடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிறது, அதுன்னு சொல்லிட்டாங்க. மருந்து கைத்தொழில், அதாவது மேக்னீசியம் பால், அது தவிர உருகிய இரும்பிலிருந்து கந்தகத்தை அகற்றுதல், அந்த விஷயத்தை சொல்லலாம். அது தவிர கதோட்டு பால், அதையும் சொல்லலாம். சரி, இப்ப அடுத்தது டவு செயல்முறை சூழலின் மீது பாதகமான விளைவை கொண்டிருக்கும் இரு விதங்களை தருக. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம், ரெண்டு பாதகமான விஷயம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நாங்கள் சொன்னதுக்கு ஒத்து போதான்னு பாருங்க. சுண்ணாம்புக்கல் அல்லது தொலமைட்டை எரிக்கும் போது வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படும் CO2 பூகோள வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு செய்யும். எஸ், அது சரி. இரண்டாவது பாருங்க, மின்பகு கலத்துடன் தொடர்புடைய உயர் வெப்பநிலையை பேணுவதற்கு பெட்ரோலிய எரிபொருட்களின் தகனத்தின் போது வெளிவிடப்படும் CO2 பூகோள வெப்பமடைதலுக்கு பங்களிப்பு. அது நாங்கள் சொன்னதுதான் பாருங்க. மின்பகு கலத்துடன் தொடர்புடைய உயர் வெப்பநிலையை பேணுவதற்கு பெட்ரோலிய எரிபொருட்களின் தகனத்தின் போது வெளிவிடப்படும் CO2 பூகோளம். அதனால இந்த மின்பகலத்தின் வெப்பநிலையை உயர்த்தளவில் பேணுறதுக்காக நாங்கள் பெட்ரோலியத்தை எரிக்கும் போது என்ன வரும்? CO2 வரும். அது பூகோள வெப்பமடைதல் பங்களிப்புக்கு உதவக்கூடியதாக இருக்கு. இவ்வளவுதான் மேக்னீசியம் பிரித்தெடுக்கின்ற டவுன் ப்ராசஸ்.